ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் பர்மிட் எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். பட் டீட்டெயில் வீடியோ கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோம் பேஜ்குள்ளே போய்ட்டு CDS ஆன்லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஓப்பன் ஆனதும் இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, SFDA, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எலக்ட்ரானிக் ட்ரக் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா அங்கே 3 ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் க்ரியேட் ட்ராவலர் யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், தென் ஃபேமிலி நேம், இட் கேன் பி யுவர் ஹஸ்பண்ட் நேம் ஆர் ஃபாதர் நேம். ஓகேங்களா? ஆஸ் பர் யுவர் பாஸ்போர்ட். அண்ட் தென் உங்களோட நேம் அரபிக்கில் இருக்கணும். அதை நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தென் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் மிக்ஸ்டப்பாக இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி சூஸ் பண்ணணும். பாஸ்போர்ட்டா இக்காமாவா அதை சூஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹேவ் ஒன்லி பாஸ்போர்ட். ஸோ பாஸ்போர்ட் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாஸ்போர்ட் நம்பரை ஐடென்டிட்டி நம்பரில் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் அந்த ஐடென்டிட்டி நம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். நீங்கள் சவுதி நம்பர் வச்சுருந்தா சவுதி நம்பர், ஆர் இந்தியன் நம்பர் வச்சுருந்தா இந்தியன் நம்பர். தென் நேஷ்னாலிட்டி நம்ம இந்தியன்ஸ்னால் இந்தியன், பாகிஸ்தான்னா பாகிஸ்தான், எதுவோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் நீங்கள் உங்களோட ஜெண்டர் கேட்கும், மேல் ஆர் ஃபீமேல், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மெயில் ஐடி ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி ஆகிய நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். இது மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு இல்லை, இதுக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு. ஓகேங்களா? லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற கேப்ஷா கோடை நீங்கள் அதில் என்டர் பண்ணி க்ரியேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அகெயின் வெளில போயிட்டு லாகின் பேஜுக்குள்ளே வரும்போது நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம், தென் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை போட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களை ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி உங்களோட மெயில் ஐடிக்கு வரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மெயில் ஐடியில் இருக்க ஓடிபி வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ வந்து ப்ராப்பரான மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஓடிபி அதில் என்ட்ரி போட்டுட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மெயில் ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ ரிக்வெஸ்ட்டட் கிளியரன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணது உங்களோட யூசர் நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அரபிக் நேம், உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் ப்ளஸ் உங்களோட ஐடென்டிட்டி, மெயில் ஐடி எல்லாமே அதில் லிஸ்ட்டு காமிக்கும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் மெடிசின்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை வேற ஒரு பேஷண்ட்டுக்கான்னு கேட்கும். அதை நீங்கள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கணும், உங்களுக்குன்னு. அடுத்து டைரக்ஷன், எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அரைவல் டு சவுதி அரேபியாவா இல்லை சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், எப்போ வந்து ஃப்ளைட் வந்து கிளம்புது, எப்போ ரிட்டன் டேட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். டேட் மட்டும்தான். ஓகேங்களா? அரைவல் டேட்டு, டிபார்ச்சர் டேட்டு அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் கண்ட்ரி, எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு போகுது அப்படின்றது. இப்போ இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வரீங்கன்னா இந்தியா டு சவுதி, பாகிஸ்தான் டு சவுதிக்கு வரீங்கன்னா பாகிஸ்தான் டு சவுதி, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து நீங்கள் சவுதிக்கு வரீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரியாத்லேருந்து சவுதி வந்தாலும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் நான் வந்துட்டு இந்தியா டு சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 கண்ட்ரி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. தென் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அட்டாச்மெண்ட், ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடி ஸ்கேன் அட்டாச்மெண்ட், அதாவது பாஸ்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோன்னா பாஸ்போர்ட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபைல்குள்ளே நம்ம போய் சூஸ் பண்ணிக்கணும். தென் அப்லோட ஃபோட்டோ ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர் மெடிக்கல் ரிப்போர்ட், நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷனை அதில் அப்லோட் பண்ணணும். அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? சூஸ் ஃபைலில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கணும். தென் ஃபோட்டோ ஆஃப் மெடிசன், நீங்கள் எந்தெந்த மெடிசன் எடுத்துகிட்டு போகிறீங்களோ எல்லா மெடிசனோட ஃபோட்டோஸை நம்ம இதில் மறக்காமல் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மெடிசனில் இருக்கிற ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இதில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நான் அகெயின் சொல்லிக்கிறேன், நார்மல் மெடிசன்ஸ்க்கு இந்த ஆன்லைன் பர்மிட் தேவையில்லை. தென் நீங்கள் இதை எந்த ஃபார்மில் எடுத்துகிட்டு போகிறீங்க, டேப்லெட்டா, கேப்சூலா, சிரப்பா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்களா, சாஷெட் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்றத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு
ட்ரேட் நேம் நீங்கள் அதில் இருக்கும் இல்லைங்களா, அதை பார்த்து மென்ஷன் பண்ணிக்கணும். கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ எம்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 எம்ஜின்னு போடுறேன், 12 எம்ஜினா 12 எம்ஜி அப்படின்றத போட்டுக்கணும். வால்யூம் உங்களுக்கு வந்துட்டு டிசேபிள்டாக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மட்டும்தான் அது எனேபிள் ஆகும், அதாவது எம்எல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி, நீங்கள் எத்தனை எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேப்லெட் ஸ்ட்ரிப் வந்து ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1ன்னு போடலாம். இல்லை 2 ஸ்ட்ரிப் ஆர் மோர் தென் 2 ஸ்ட்ரிப் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னா அதை நீங்கள் அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அகைன் நீங்கள் ஒரு டேப்லெட் முடிச்சிட்டிங்க, இன்னொரு டேப்லெட் வேணும்னா அகைன் நோ ப்ராப்ளம், ஆட் அனதர் ஐட்டம் கொடுத்துட்டு நீங்கள் அகைன் வந்துட்டு எத்தனை டேப்லெட்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், பேஷண்ட் கன்சர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பேஷண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் அவங்களோட கன்சர்ன் வேணும். நீங்கள் வந்து அது இமேஜஸாவோ பிடிஎஃபாவோ வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ நீங்கள் அதில் அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எழுதி அவங்க சைன் போட்டிருக்கணும், இந்த மெடிசன் வந்து எனக்காக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த மெடிசன் தேவைப்படுது அப்படின்றத வந்து பேஷண்ட் கன்சர்ன் கொடுக்குற மாதிரி எழுதி வாங்கிக்கணும். தென் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் நீங்கள் அக்ரி கொடுக்கணும். அந்த பாக்ஸஸ் எல்லாம் டிக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சப்மிட் ஆகிடும். பட் நான் வந்து இங்கே மெடிசின்ஸ் எதுவும் போடலை, பிகாஸ் எனக்கு எதுவும் இல்லை. நான் இது வந்து ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்குன்றதுனால நான் எதுவும் போடாததுனால எனக்கு சப்மிட் ஆகாது. பிகாஸ் நம்ம எல்லாமே கரெக்டாக வந்து அதில் வந்து என்ட்ரி போட்டிருந்தா மட்டும்தான், எல்லா ஃபீல்டையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு எம்ஜி ஆட் பண்ண விட்டுட்டால் கூட இது வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகாது. ஓகேங்களா. பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். வால்யூம் எல்லாமே வந்து எம்டியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அது ஓகே ஆகலை. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆகும், உங்களுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இது எப்படி செக் பண்ணுறதுனா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனால் கிளியரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா வீவ் ரிக்வெஸ்ட்டுன்னு இருக்கும். வீவ் ரிக்வெஸ்ட்குள்ளே போனால் நீங்கள் கொடுத்தது டாக்குமெண்ட் நம்பர், உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்ரூவ்டா ரிஜெக்டடா அப்படின்றத காமிக்கும். நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணிங்க அப்படின்றத காமிச்சிடும். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ அகெயின் சொல்லிக்கிறேன், எல்லா டேப்லெட்ஸ்க்கும் ஆன்லைன் பர்மிட் தேவையில்லை. ஒரு சில மெடிசின்ஸ்க்கு மட்டும்தான் ஆன்லைன் பர்மிட் வேணும். இந்த சைட்லேயே ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் காமிச்சிருப்பேன், அதுலேயே டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்குது. அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெடிசின்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைன் பர்மிட் வாங்கணும் அப்படின்றத அவங்களே அவங்க சைட்டில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னா மட்டும் அதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். நார்மல் மெடிசின்ஸுக்கு உங்களுக்கு ஆன்லைன் பர்மிட் தேவையில்லை. பட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மஸ்ட்டு வச்சுருக்கணும். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மறக்காமல் மெடிசனை ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ப்ளஸ் வித் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு எடுத்துகிட்டு வாங்க. பட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்க்கு கண்டிப்பாக ஆன்லைன் பர்மிட் எடுக்கணும். அதை நீங்கள் இது மூலமாக அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.